27 ஜனவரி 2026 பொதுக்காலம் 3ஆம் வார செவ்வாய்க்கிழமை. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதேமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தி வந்தவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையும் ஓர் ஆட்டுக்கிடாயும் பலியிட்டார். நார்பாட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவருக்கு முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலியும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவர் பேரிலே வல்லவரான ஆண்டவர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. நற்செய்தி வாசகம். கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரர்களும் சகோதரியும். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வார்த்தைகள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்த மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் சகோதரர்களும், இவர்களே கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரர்களும் சகோதரியும் தாயும் ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களில் தாவீது ஆண்டவரின் பேழையை மகிழ்ச்சியோடு கொண்டு வருகிறார். அவர் அரசன் என்பதையும் மறந்து ஆண்டவர் முன்பாக முழு மனதோடு நடனமாடுகிறார், ஆரவாரிக்கிறார். அதேபோல் நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார், கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரரும். இது நமக்கு சொல்லும் செய்தி என்ன? ஆண்டவருக்கு அருகில் இருப்பது உறவினாலோ பெயரினாலோ அல்ல, கீழ்ப்படிதலும் விசுவாசமும் அவரது சித்தத்தை வாழ்வில் செய்யும் மனதுமே நம்மை அவரின் குடும்பமாக்குகிறது. இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்மை பார்த்து ஆண்டவரின் சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுகிறேனா? அன்பும் கருணையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று உமது வார்த்தைகள் மூலம் எங்கள் இதயங்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல உன் மகிழ்ச்சியோடு நடனமாடவும் பணிவான இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் வார்த்தைகளின்படி உமது திருவுள்ளத்தை தினமும் நிறைவேற்றும் அருளை அளியும். எங்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்திலும் உமது சித்தமே வெளிப்பட செய்யும். எங்களை உமது குடும்ப உறுப்பினர்களாக உறுதியாக வாழ செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உமக்கு ஒப்புவிக்கிறோம். ஆமென்.